ஒரு ஊர்ல ஒரு பணக்கார பண்ணையார் இருந்தாராம். அவரோட பண்ணையில வேலை செய்யற ஒருத்தனோட குடிசை அவரோட பங்களாக்கு பக்கத்துல இருந்துச்சாம். அந்த ஆளு தன்னோட வீட்ல ஒரு பூசணிக்காய் செடி வளர்த்துக்கிட்டு இருந்தாரு. அதுல ஒரு அழகான பெரிய பூசணிக்காய் வளர்ந்திருந்ததாம். ஒரு நாள் அந்த பண்ணையார் தான் வீட்டு மாடியில நின்னு பார்த்துட்டு இருந்த பொழுது அவரோட கண்ணுல அந்த பூசணிக்காய் பட்டுருச்சாம். பார்க்கவே ரொம்ப அழகா பளபளன்னு நல்ல குண்டா இருக்க அந்த பூசணிக்காயை பார்த்ததும் பண்ணையாருக்கு பூசணிக்காய் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சாம். அவர் நினைச்சிருந்தா காசு கொடுத்து கடையில போய் வேற பூசணிக்காய் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுருக்கலாம். ஆனா பண்ணையாரு கொஞ்சம் சபலப்பட்டு யாருக்கும் தெரியாம நைஸா அந்த பக்கத்து வீட்ல இருந்த பூசணிக்காயை திருடி சமைச்சு சாப்பிட்டாராம். இந்த விஷயம் எப்படியோ வெளியே தெரிஞ்சு அந்த ஊர் முழுக்க பரவிடுச்சு. அந்த ஊர் முழுக்க அந்த பண்ணையார பூசணிக்காய் திருடின பண்ணையார்னு அடையாளப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. யாராவது எங்கேயாவது போக வழி கேட்டா கூட, அதுவும் அந்த பூசணிக்காய் திருடினாருல ஒரு பண்ணையாரு, அவர் வீட்ல இருந்து வலது பக்கம் 4வது வீடு, அவர் வீட்ல இருந்து இடது பக்கம் 7வது வீடுன்னு இப்படி அடையாளம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். நாளடைவுல இது எல்லாருக்கும் ஒரு பழக்கமாகவே மாறிடுச்சு. பண்ணையார் இறந்து போய் அதுக்கப்புறம் 3 தலைமுறைகள் வந்தாச்சு. ஆனா இன்னும் அந்த அடமொழி மாறல. இப்ப அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க யாருக்குமே இப்படி கூப்பிடுறது பிடிக்கல. அவங்க ஒரு ஞானி கிட்ட போய் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி, இது மாறுறதுக்கு நாங்க என்ன செய்யணும் ஞானின்னு கேட்டாங்களாம். ஞானி ஒரு ஐடியா சொன்னாராம். ஒரு 3 மாசம் தொடர்ந்து உங்க வீட்ல ஏழைகளுக்கு இலவசமா சாப்பாடு போடுங்கன்னு சொன்னாரு. நிச்சயம் இந்த அடைமொழி மாறும்னு சொன்னாராம். ஞானி சொன்ன மாதிரி அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அடுத்த நாள்ல இருந்து மதியம் இலவசமா பசின்னு வரவங்க போறவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் அங்க வந்து பசியாறினாங்க. கொஞ்ச நாள்லயே அவங்களோட அடையாளம் மாற ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப ஜனங்கள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? தினமும் ஏழைங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுவாங்களே, அந்த வீட்ல இருந்து வலதுபுறம் 4வது வீடு, அந்த வீட்டுக்கு பக்கத்து சந்து அப்படின்னு சோறு போடுற வீடுன்னு அடையாளம் மாறிடுச்சு. அந்த குடும்பத்தினருக்கு ரொம்ப சந்தோஷம். திருடுறதுங்கிற ஒரு கெட்ட விஷயத்த, ஒரு பாவத்தை சாப்பாடு போடுறதுங்கிற ஒரு நல்ல விஷயத்தால மறைச்சிட்டாங்க. இதுதான் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதுன்னு நாம ஒரு பழமொழி கேட்டிருக்கோம்ல, அந்த பழமொழியோட பின்கதை. சிரிப்பா இருக்குல்ல? முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நாம செய்யற நம்முடைய பாவங்களை, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய தோல்விகளை, நம்முடைய அவமானங்களை, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய வேதனைகளை எதால மறைக்க முடியும்னு எனக்கு தெரியும். அது நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில சிந்தின அந்த விலை மதிக்க முடியாத ரத்தத்தால தான் முடியும். இயேசு நம்முடைய பாவங்களை எல்லாம் தாம் சிந்தின தம்முடைய ரத்தத்தால மூடி மறைத்து நம்மை குற்றமற்றவர்களாய் பிதாவின் சந்நிதி முன் நிற்க வைக்கிறார். அத்தனை அருமையான பிரதான ஆசாரியர் அவர். அவரை கொண்டாடுவோம்.